இதுதான் உங்க அன்சிகா மொபைல் ஷாப். கடையா கடலான்னு பாக்குற அளவு கலெக்ஷன் எக்கச்சக்கமாட்டே நம்ம கடையில இருக்கும். நார்மலா நீங்க ஒரு கடையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மொபைல்னு பார்த்தா ஒரு 5 மாடல் இல்ல 10 மாடல் இல்ல ஒரு 10 பிராண்ட் 5 பிராண்ட் தெரியும். 20 கம்பெனி மொபைல் இருக்கு அப்படின்னு உள்ளது நம்ம கடையில நீங்க வந்தா தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் கலெக்ஷன் வைஸ் மாடல் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 300 மாடல் மொபைல் நம்ம கடையில இருக்கு. குவான்டிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா சில மாடல்ல 50 பீஸ் வரைக்கும் இருக்கு, சில மாடல்ல 10 20, சில மாடல்ல சிங்கிள் பீஸும் இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா 100 பீஸ் வரைக்குமே எடுத்துற முடியும். இந்த ஃப்ளோ ஃபுல்லாட்டே நாங்க எதுக்கு கொடுத்துருக்கோம்னா ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா சீல்டு மொபைல் இருக்கு, சீல்டு கட்டை இருக்கு. சீல்டு கட்டு பாத்தீங்கன்னா நார்மல் பிரைஸ்ல இருந்து 15,000 இருந்து 25,000 வரைக்கும் கம்மியான ரேட்லயே நம்ம கடையில வாங்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷனோட இருக்கு. இதையும் தாண்டி நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஆன்லைன் மாடல் எக்கச்சக்கமாட்டே இருக்குது. கூகுள் பிக்சல் ஆயிருக்கட்டு, நத்திங் ஆயிருக்கட்டு, இன்பினிக்ஸ் ஆயிருக்கட்டு, ஹானர் ஆயிருக்கட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஐக்யூ ஆயிருக்கட்டு, போக்கோ ஆயிருக்கட்டு, இன்னும் நிறைய இருக்குது. எங்கெங்க கிடக்குன்னு தெரியல. பார்த்துட்டு இந்த மாதிரிப்பட்ட மாடல் கூட எப்படி நம்ம கடையில கிடைக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு விவோ ஆயிருக்கட்டு, ஓப்போ ஆயிருக்கட்டு, ரெட்மி ஆயிருக்கட்டு, ரியல்மி ஆயிருக்கட்டு, இந்த மாடலுக்குன்னு கம்பெனியில ஒரு லிமிட் மார்ஜின் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதை சேல் பண்ணும்போது ஒரு கடைக்காரங்களால அந்த மார்ஜின்ல சேல் பண்ணாதான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதனால அந்த மாடல் எல்லாரும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மீறி இந்த ஆன்லைன் மாடலை எடுத்து சேல் பண்ணும்போது ப்ராஃபிட் கிடையாது. ஆனா நம்ம நிறைய கஸ்டமர் ஆன்லைன் மாடல் கேட்கறதுனால அவங்களுக்கு வேண்டியனே ஓரளவு உள்ள எல்லா ஆன்லைன் மாடலையும் நம்ம கடையில கலெக்ஷன் வச்சிருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்பினிக்ஸ் GT20 Pro மொபைல் இருக்குது, ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. ஆனா அதுக்கான இந்த கூலிங் ஃபேன் கேமிங் கிட் அவைலபிள் கிடையாது. ஆனா நம்ம கடையில இருக்கு. ஆன்லைனையும் தாண்டி நம்ம கடையில நிறைய ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு உள்ளது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது போக பாத்தீங்கன்னா சில மாடல் யோசிப்பீங்க ஒருவேளை விற்காம வச்சிருக்காங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. சில மாடல் இன்னைக்கும் நிறைய பேர் விரும்பி கேட்கறதுனால நம்ம எடுத்து வச்சிருக்கோம். 11 லைட் 5G. இது என்னன்னா ரெட்மில வந்ததுல ரொம்ப ஸ்லிம்மான மொபைல். இன்னைக்கு கூட நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க இந்த மாடல். ஏன்னு பார்த்தா இதுவரைக்கும் இறங்குற மொபைல்லே ரொம்ப ஸ்லிம்மா உள்ளனா இந்த மொபைல் தான். நம்மகிட்ட டம்மி கூட இருக்கு, பார்த்தே எடுக்க முடியும். அப்படி கேட்கறதுனாலதான் இந்த பழமையும் நம்ம கடையில புதுமையாட்டி இருந்துட்டே இருக்குது. இதுவும் போக பாத்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி முதற்கொண்டு கேமரா முதற்கொண்டு என்ன பட்ஜெட்ல வாங்கினா ஒர்த்தா இருக்கா அப்படின்னு உள்ளதுக்கு தக்கன எல்லாமே தனியா ரேட் வைஸாட்டே வச்சிருப்போம். நம்ம கடையில நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு உள்ளதை நீங்க யோசிக்கணும்ல. மற்ற கடைக்கு நம்ம கடைக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா பிரைஸ்ன்னு உள்ளது எங்கள்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கேயே நோட் பண்ணியிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து அப்படியே வந்து 7,000 8,000 9,000 10,000 11 12 13 14 15 16 17 18 இப்படியே தான் எஸ் ஷேப்லயே வரும். உங்களுக்கு பட்ஜெட்டை நீங்களே செலக்ட் பண்ணி என்னோட பட்ஜெட் 15 இப்ப இந்த இடத்துல முடியணுங்களா, இதுக்குள்ளே நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். என்னோட பட்ஜெட் ஒரு 30 இதுக்குள்ளே நீங்க செலக்ட் பண்ண முடியும். அங்க இருந்துட்டு ஒத்த பார்வையில நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையான பிராண்டு என்ன மாடல்ல இருக்கு அப்படின்னு உள்ளதை நீங்க கை காட்டினாலே என்ன மாடல் அப்படின்னு உள்ளதை அதுக்கு ஸ்பெக்கை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியே உங்களுக்கு தர முடியும். இது போக இன்னும் பாத்தீங்கன்னா அக்சசரிஸ் யோசிப்பீங்க. அக்சசரிஸ் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அட்டை எல்லா பிராண்டுமே நம்மகிட்ட இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா இது ஆப்பிள்ல உள்ளதுக்கு சார்ஜர் நிறைய இடத்துல ஃப்ரீயா கொடுக்குறாங்க, உங்க கடையில கொடுக்க முடியுமா அப்படின்னு. நீங்க இங்க பார்த்தா தெரியும் இவ்வளவு ஆப்பிள் இருக்கு. இது எல்லாமே பழுத்த ஆப்பிளோ பச்சை ஆப்பிளோ இல்ல, எல்லாமே ஒரிஜினல் ஆப்பிள். இதை ஒரு ஆள் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா யோசித்து நீங்க வாங்க பழவுங்க. ஏன்னா இதுல காப்பி ஆப்பிள் வருது. வெறும் 300 ரூபாய் உள்ளதுதான் அந்த ஆப்பிள். உங்களுக்கு என்னன்னா 1,900 ரூபாய் உள்ளதை 300 ரூபாய்க்கு தரும்போது அதை கொஞ்சம் யோசித்து வாங்க. அதுவும் இலவசமா கிடைக்குதுள்ள போது யோசித்து வாங்க. 50,000 1 லட்சம் கொடுத்து மொபைல் வாங்கிய நம்ம 300 ரூபாய் உள்ள ஆப்பிளை வாங்கி அங்க போடும்போது வெடிக்கியது மொபைல் மட்டும் இல்ல, உங்க இதயம் சேர்ந்துதான். அதனால கொஞ்சம் அதை யோசித்துக்கோங்க. இதே மீறி மொபைல் நீங்க வாங்குறீங்க, நிறைய பேர் இப்ப பார்த்தா மோஸ்ட்லி 50% மேல உள்ள மக்கள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற நான் தப்பு சொல்லல. அதுக்கான வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட் எல்லாம் உங்களால இது பண்ண முடியுமான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு உள்ள சூழ்நிலைன்னா ஒரு மொபைல் கம்ப்ளைண்ட்னா நீங்க சர்வீஸ் சென்டர்ல நேரடியா கொண்டு போய் உங்களால சர்வீஸ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க வெளிநாடுகள்ல இருக்கிறீங்க, உங்க அம்மா அப்பா யாருக்காவது மொபைல் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு, அங்க இருந்தே ஆன்லைன்ல ஆர்டர் போடுவீங்க, வீட்டுல டெலிவரி பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மெயில் ஐடி போடணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிம் போடணும், சில காரியங்கள் பண்ணணும்னா ஒரு கடையை தான் நீங்க இது பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டணும். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு அதே மீறி ஒருவேளை ஒரு 6 மாசம் ஆகும்போது மொபைல்ல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா கூட சர்வீஸ் சென்டர் போனோம்னா அவங்க தான் நேரிட்டு போக வேண்டியது. இதே இது நீங்க நியரஸ்ட்ல உள்ள ஒரு கடையில இருந்து வாங்கினீங்கன்னா அது நம்ம கடைன்னு சொல்ல வரல, உங்களுக்கு பக்கத்துல உள்ள எந்த கடையாட்டையும் இருக்கட்டும் ஒரு கடையில இருந்து வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டோட அவங்களே வேணா அந்த சர்வீஸுக்கான ஏற்பாடுகளை ரெடி பண்ணி கொடுக்க முடியும்.
இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்களுக்கு வேண்டி நீங்க கடைகள்லயே பர்ச்சேஸ் பண்றது பெட்டர்ன்னு நான் சொல்றேன். அதே மாரி என்ன பாத்தீங்கன்னா, இப்ப ஆன்லைன்ல 10,000 ரூபாய் கிடைக்கிற மொபைல், அதே இது ஆஃப்லைன்ல 10,000 ரூபாய் கொடுத்தா கூட இப்ப என்ன மக்களுக்கு சில விஷயங்கள்ல திருப்தி இல்லாம இருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல 10,000க்கு கிடைக்கிறது ஏன் ஆஃப்லைன்ல 10,500 கொடுத்து வாங்க முடியாதுன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவங்க 10,000 ரூபாய் சேல் பண்ணியாங்கன்னா 2வது பேக்கப்ல அதுக்கான சர்வீஸ் இதெல்லாம் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணியதே கிடையாது. ஏன்னா அவங்களால 10,000 ரூபாய் வித்துட்டு ஃப்ரீயா இருக்க முடியும். ஆனா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அவங்களே நேரடியா தான் கொண்டு போகணும்னு சூழ்நிலையில இருக்கு. அந்த சூழ்நிலைகள்ல பார்க்கும்போது கடையில அது 500 ரூபாய் கூடுதல் வித்தா கூட தவறு கிடையாது. ஆனாலும் கூட அந்த ரேட்லயே விற்கும் போது அங்க எல்லாம் போய் பார்கின் பண்ணியதை அதிகம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஃபீல்டு இன்னைக்கு என்னன்னா ரொம்ப மார்ஜின் கம்மியாட்டு போயிட்டே இருக்குது. அதே மீறி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க வாங்குவீங்க விவோ V40 ப்ரோ மொபைல் நார்மலா பார்த்தா 50,000 ரூபாய் பட்ஜெட் உள்ளது. ஆன்லைன்ல ஒருவேளை கார்டு ஆஃபர் அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் அங்க என்னன்னா வேற ஏதோ ஒன்று கொடுப்பாங்களே கூட கூப்பன் இந்த மாதிரி எல்லாம் சில ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒருவேளை 45,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இதே போனை நாங்க 42,000 ரூபாய்க்கு விற்போம். ஆனா நாங்க என்ன சொல்லி விற்கிறோம், சீல்டு கட்டு கண்டிஷன்ல இருக்கண்ணே. ஆனா என்னன்னா புதிய பீஸ் தான். அவங்க என்னன்னா இதுக்கு என்னன்னா ரீசீல்டு பண்ணி புதுசாட்டை வித்துட்டு போவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் வருவாங்க. நாங்க அதனால என்னன்னா ஒரிஜினலான பொருளை அதுக்கு தரம் என்னன்னு தெரிஞ்சுதான் விற்க முடியும். இது ஆன்லைன்ல நான் ஒரு செல்லாரா இருந்தா கூட இதை வித்துட்டு நான் போயிடுவேன். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உங்க அம்மா அப்பா யாருக்காவது ஆர்டர் பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பா இது யூஸ் பண்ணதா இல்ல சீல்டு கட்டா என்ன கண்டிஷன் உங்களுக்கு தெரியாது. இதுல எல்லாம் ரீபேக் போட்டு இதுல ஒரு ஸ்டிக்கர் போட்டா இது புதுசா பழசானே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு இருக்கும். ஒருவேளை அது ஒரு கடைக்காரங்களா இருந்து அவங்களால ஓரளவு கெஸ் பண்ண முடியுமா இருக்கு. இல்லாம யாராலையும் கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஆன்லைன்ல ஏன் அந்த அளவு கம்மியா விற்கிறாங்கன்னு யோசிக்கும் போது சில விஷயத்த தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா 50,000 ரூபாய் போன்லயே 7,000 ரூபாய் சீல்டு கட்டுக்கு வேண்டிய வித்தியாசம் வருதுன்னா ஏன் அவங்களால குறைச்சு கொடுக்க முடியாது? எல்லா போன் நீங்க யோசிப்பீங்க நான் வாங்கினேன் எனக்கு அந்த மாதிரி ஆகல அப்படின்னு. அது எப்ப தெரியும்னா உங்க போன் ஒருவேளை கம்ப்ளைண்ட் ஆகி சர்வீஸ் சென்டர் கொண்டு போகும்போது அந்த வாரண்டி லெஸ் ஆகி இருக்கு. அப்போ உங்களால செக் பண்ண முடியும். இன்னும் கூட பார்த்தா எல்லா கஸ்டமரையும் ஏமாத்தபடியாங்கன்னு நான் சொல்ல வரல. குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை மட்டும் அவங்க ஏமாத்தினாலே அவங்க ஏர்ன் பண்ண முடியும். ஆனா என்னன்னா அவங்கள நீங்க விளம்பரப்படுத்தும் போது எல்லாருக்கும் தெரிய வரும் ஆன்லைன்ல கம்மி அப்படின்னு. ஆனா நீங்க ஏமாத்தப்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் நீங்க அதை கடைபிடிங்க. இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கியதை கூட நான் தப்பு சொல்லல. உங்களுக்கு அது யூஸா இருக்குன்னா அதையே நீங்க கண்டினியூ பண்ணலாம்.